ஓவிய வணக்கம். விசாகப்பட்டினத்திலிருந்து ஒடிசாவின் ஜெய்ப்பூருக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென்று தீ விபத்துக்குள்ளாக இருக்கிறது. நல்வாய்ப்பாக தீப்பற்றி உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பேருந்தினுடைய நடத்துனர் மற்றும் டிரைவர் ஆகியோர் உடனடியாக பயணிகளை வெளியேற்றிருக்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தினுடைய முழு தகவலை பொறுத்த வரையில் விசாகப்பட்டினத்திலிருந்து ஒடிசாவின் ஜெய்ப்பூருக்கு சென்ற ஒடிசா மாநில ஆர்டிசி பேருந்து ஒன்று பார்வதிபுரம் மானியம் மாவட்டத்தினுடைய பசிபெண்டா மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரோட்சவலா அருகே சென்று கொண்டிருந்தது. இன்று காலை சென்று கொண்டிருந்த போது திடீரென்று பேருந்து தீப்பிடித்திருக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் தரப்பு விசாரணை எடுத்துக்கொண்டு வந்தாலும் கூட தீப்பிடித்திருக்கிறது. உடனடியாக பேருந்தை அந்த தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்த ஓட்டுநர் மற்றும் நடத்த உடனடியாக சுதாரித்துக் கொண்டு பேருந்து நிறுத்திவிட்டு பேருந்து தீ விபத்தில் சிக்கியிருக்கு உடனடியாக பயணிகள் இறங்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பேருந்தில் பயணம் செய்த அனைத்து பயணிகளும் வெளியேறி இருக்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. உயிர் சேதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சில நிமிடங்களிலேயே பேருந்து முற்றிலும் தீ விபத்தில் எரிந்து நாசமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுவதுமாக அணைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த விபத்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் இதற்கு முன்பாக ஆந்திராவில் ஏற்பட்ட பேருந்து தீ விபத்து தான். அதாவது ஹைதராபாத் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற பேருந்து தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான வால்வோ பேருந்து சொகுசு பேருந்து ஒன்று தீ விபத்துக்குள்ளானது. சரியாக இந்த கர்னூல் என்ற பகுதியில் தான் தீ விபத்துக்குள்ளானது. அந்த தீ விபத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பயணிகள் தீயில் சிக்கி பரிதாபமாக பலியானார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது மிகப்பெரிய இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழ்நிலையில் அதே போன்று மீண்டும் ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாக இருப்பது என்பது மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் எந்தவித பாதிப்பு ஏற்படவில்லை என்றால் ஓட்டுநர் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு தீ விபத்து ஏற்பட்ட தொடக்கத்திலேயே ஒட்டுமொத்த பயணிகளையும் வெளியேற்றி இருக்கிறார். இதனால் பயணிகள் யாருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் பேருந்து முழுவதுமாக தீயில் சிக்கி கருகி நாசமாக இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தீ விபத்துக்கான காரணம் என எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கர்னூலில் இதே போன்ற பேருந்து தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தற்போது மீண்டும் ஆந்திராவில் தீ விபத்துக்குள்ளான பேருந்து சம்பவம் என்பது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஓவியா.